இசக்கியும் காயத்ரியும் வந்து எல்லார்கிட்டயுமே வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. வேறு வழி இல்லாம வந்து அன்னபூர்ணி எல்லாருமே ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. அவங்க அண்ணன்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொல்லிட்டு காயத்ரி போகிறாங்க. அண்ணனை பார்த்து அழறாங்க. அவங்க அண்ணனும் அழறாரு. நல்லா இருமா அப்படி சொல்கிறாரு. அடுத்து வந்து நல்லா இருன்னு சொல்லிட்டு நம்ம வந்து சிவாவும் வந்து மனசு கஷ்டப்பட்டு சொல்கிறாரு. எல்லாருமே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. காயத்ரியும் ஒரு பக்கம் அழுதுட்ருக்காங்க. இந்த சூழ்நிலை சரி சரி பொண்ணு மாப்பிள்ளைக்கு முடிஞ்சிடுச்சு எல்லா கல்யாணமும். சரி வந்து பொண்ணு மாப்பிள்ளையை சாப்பிட வச்சுட்டு கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி மகா தான் ரொம்ப பரபரப்பாக இருக்காங்க. மகா பார்த்துட்டு அப்படியே வந்து என்ன பண்ணுன்னு தெரியாமல் அன்னபூர்ணி முடிக்கிறாங்க. அடுத்து வந்து எல்லா சடங்கும் பண்ணணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தோன்னா ஆரத்தி எடுக்கிறாங்க. ஆரத்தி எடுத்து எல்லா சடங்கும் வந்து பண்ண வைக்கிறாங்க. ஒன்று ஒன்றா பண்ண வைக்கிறாங்க. அப்போ வந்து இசைக்கும் வந்து காயத்ரிக்கும் இன்றைக்கே வந்து எப்படியாவது முதல்ல முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மகா யோசிக்கிறாங்க. மகா வந்து இசைக்கை கூப்பிட்டு பேசுகிறாங்க. இங்கே பாரு இசைக்கு, நீ கல்யாணம் பண்ணது கூட பிரச்சனை கிடையாது, இன்றைக்கே சாந்தி முகூர்த்தம் நடந்தாகணும் அப்படின்னு. என்னக்கா சொல்கிற, இன்றைக்கே வா? ஆமாடா, பின்ன அவளை உனக்கு சொந்தமாக்கினா மட்டும்தான் இந்த பிரச்சனை தீரும். நீ கல்யாணம் பண்ணால் கூட 2ஆம் பட்சம் தான். ஏன்னா வந்து கல்யாணம் பண்ணாலும் அவள் வாடாமல் இருந்தால் வந்து ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. அதனால் எப்படியாவது வந்து உன் பொண்டாட்டியை நீ ஆக்கிட அவளை. அதுக்கப்புறமா எந்த பிரச்சனையும் கிடையாது. இன்றைக்கி ஃபஸ்ட் நைட்டே நீ முடிச்சிடணுண்டா அப்படின்னோடனே, எனக்கா நீ இப்படி சொல்கிற அப்படின்னோடனே, ஆமாடா, அதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் நான் போய் பார்க்குறேன். இதுதான் கரெக்டான சந்தர்ப்பம். சரியா? உன் அக்காவை இருந்து இதெல்லாம் சொல்லக்கூடாது, உனக்கே புரியணும். அது உனக்கு புரிஞ்சாதானடா அப்படின்னோடனே, சரிக்கா நான் பார்த்துக்கிறேன்க்கா விடுக்கா அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து வந்து இங்கே எல்லா ஏற்பாடும் பண்ணிகிட்டு இருக்கும்போது இசக்கிக்கும் காயத்ரிக்கும் ஃபஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணணும்ல முதலிரவு அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் பூவெல்லாம் வர வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாம் பார்த்துட்டு செம்மையாக பைரவி டென்ஷன் ஆகிடுறாங்க. உன்னை பைரவி வந்து நிறுத்துறீங்களா அப்படின்றாங்க. அதை கேட்டு வந்து மகா வந்து டென்ஷன் ஆகி, எதுக்கு நீ நிறுத்த சொல்கிற அப்படின்றாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில்? உங்கள் இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணலாம் நினச்சிட்டு இருக்கீங்களா? இப்போ தானே வந்து கல்யாணம் ஆகிருக்கு. அதுவும் இந்த கல்யாணத்தை அவள் ஒன்றும் ஏற்றுக்கல. அவள் மனசை பற்றி கொஞ்சம் பார்த்து யோசிச்சு பார்த்துறீங்களா? நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு எல்லாமே நடத்துகிறீங்க. கல்யாணத்தையும் உங்கள் இஷ்டத்துக்கு அவசரமாக நடத்துகிறீங்க. யாரையுமே எதுவுமே கலந்துக்கல, உங்கள் இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணீங்க. இப்போ இந்த விஷயத்தையும் பண்ணுறீங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? பொம்பளைங்கன்னா உங்களுக்கு சாதாரண விஷயம் போச்சா? அவள் இப்படி அழுதுட்டுருக்கா தெரியுமா? அவள் மனசு சமாதானம் ஆகணும். அவள் மனசில் இசைக்கி அவள் ஏற்றுக்கணும். அதுக்கப்புறம் தான் இதுக்கெல்லாம் வந்து யோசனை பண்ணணும். அதை விட்டுட்டு நீங்களே வந்து எல்லாம் பண்ணி வைக்கிறீங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு செமையாக பைரவி டென்ஷன் ஆகிறாங்க. பைரவி நீ இருமா நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி பேசுகிறாங்க. மகா கொஞ்சம் அமைதியாக இரு மகா. முதல்ல வந்து அவள் அந்த பொண்ணு சமாதானம் ஆகட்டும். பாவம் காயத்ரி அழுதுகிட்டே இருக்கா. அவளை எந்த சமாதானமும் என்னால் படுத்த முடியல. என்னதான் இசைக்கு வந்து தாலி கட்டியிருந்தாலும் அவள் ஏற்றுக்கணும்ல மகா. கொஞ்சம் டைம் கொடுமா, எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் நேரம் கொடு, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். இப்போ வேணாம் மகா, உனக்கு கெஞ்சி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. எல்லாம் ஏற்பாடு பண்ண வரும்போது இந்த பைரவி பூந்து எல்லாத்தையும் ஆட்டத்தை கலைச்சிட்டாலே. இந்த பைரவியும் இந்த சிந்துவும் இந்த வீட்டில் இருக்கும்போது எதுவுமே நடக்காது போட்டிருக்கே. விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. அப்படி சொல்லிட்டு இங்கே வந்து அழுதுகிட்டே இருக்காங்க. நம்ம வந்து காயத்ரி பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எல்லாருக்குமே. காயத்ரி கிட்ட போய்ட்டு பைரவியும் சிந்துவும் போய் பேசுகிறாங்க. காயத்ரி கவலைப்படாத, சரியாயிடும், கவலைப்படாத காயத்ரி அப்படி சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிகிட்டே இருக்காங்க. அன்னபூர்ணி பார்த்து காயத்ரி வந்து அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அழறாங்க. அப்போ வந்து இந்த சடங்கு எல்லாமே வந்து பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது காயத்ரி கேட்டு மனசு கஷ்டப்படுறாங்க. இன்றைக்கி எனக்கு சடங்கா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ரொம்ப பயந்துக்கிட்டே, அதெல்லாம் எதுவும் நடக்காது, எல்லாம் நான் பேசிட்டேன், கவலைப்படாதுன்னு பைரவி ஆறுதல் சொல்கிறாங்க. பைரவி கட்டி பிடிச்சின்னு அழறாங்க. ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்கிறாங்க. நான் சொன்னேன்ல அவள் மனசு இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொறுமையாக இருக்க சொல்லி அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், நீங்கள் தான் சொல்லணும் அத்தை அப்படின்னோடனே, இங்கே பாரு காயத்ரி, இதுக்கப்புறம் இசைக்கு தான் உன் புருஷன், வேறு வழி இல்லைம்மா, ஏற்றுக்கு தான் ஆகணும், கொஞ்ச நாளைக்கு அப்புறமா நீ ஏற்றுக்கு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லிட்டு போகிறாங்க. காயத்ரி அழுதுட்டு, காயத்ரி உன் மனசு என்னென்னு எனக்கு புரியுது, விருப்பம் இல்லாத ஒரு கல்யாணத்தில் என்ன நடக்கும்னு எனக்கு நல்லா புரியுது. ஏன்னா நான் அதை அனுபவிச்சிருக்கேன். வந்து ஏன் நம்ம வந்து சிந்துவும் அதை அனுபவிச்சிருக்கா. அவளுக்கு விருப்பம் இல்லாத அவளுக்கு கழுத்தை தாலி ஏறிச்சு. அதே மாதிரி ஏன் கழுத்துலையும் தாலி ஏறிச்சு. எல்லாமே நாங்கள் விருப்பப்பட்ட கல்யாணம் கிடையாது. உன் கழுத்துலையும் அதே மாதிரி ஏறி இருக்கு. அதனால் வந்து எங்களுக்கு தெரியும் உன்னோட வலி என்னென்னு. நீ கவலைப்படாத காயத்ரி, எல்லாமே சரியாயிடும்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வந்து இசைக்கு என்னக்கா சொல்கிற, அப்போ முதலிரவு கிடையாதா? அதான் அந்த பைரவி கெடுத்துட்டாளே. சரி விட்ரா, பார்த்துக்கலாம். எங்கே போயிட போகிறா? எப்படியும் ஓம் பொண்டாட்டி தானே, எப்படினாலும் உன் வழிக்கு வந்து தான் ஆகணும். அதுக்கு நீ என்ன பண்ணும், ஆசையாக பாசமாக நடந்துக்கோ. அவள் சொல்கிற மாதிரி எல்லாமே பண்ணிக்கோ. அதுக்கப்புறமா விட்டு கொடுக்குற மாதிரி விட்டு கொடுத்து, அதுக்கப்புறம் எங்கே பிடிக்கணுமோ அங்கே பிடிச்சிக்கலாம்டா அப்படின்னோடனே, சரிக்கா அப்படின்றாரு.